அம்மையார் இந்தியாவின் நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் அவர்கள் கடந்த 11/12 கோயம்புத்தூர் மாவட்டத்தில் சுற்றுப்பயணத்தை மேற்கொண்டார். அந்த சுற்றுப்பயணத்தில் என்ன நடந்தது? ஜிஎஸ்டி குறைத்திருக்கும் நாளில் எல்லோரையும் வரவைத்து குறை சொல்லுங்கள் என்ற குறைகளை கேட்டுவிட்டு யார் குறை சொன்னார்களோ அவர்களை அழைத்து மன்னிப்பு கேட்க வைத்து அதை வீடியோவில் படம் பிடித்து வெளியிட்டதையெல்லாம் பத்திரிகையாளர் நன்கு அறிவார்கள். ஆனால் இந்த சுற்றுப்பயணத்தில் உண்மைக்கு புறம்பான ஒரு செய்தியை இந்த நாட்டின் நிதியமைச்சர் அறிவித்திருக்கிறார். அவர் என்ன சொல்லுகிறார் என்றால், இதுவரை நாடு முழுவதும் 49 கோடி வங்கி கணக்குகள் இருப்பதாகவும் மொத்தம் 29.76 லட்சம் கோடி ரூபாய் கடனாக வழங்கப்பட்டிருப்பதாகவும் அவர் கூறியிருக்கிறார். மேலும் தமிழகத்தில் 5.9 கோடி பேருக்கு ரூபாய் 3 லட்சம் கோடி கடன் வழங்கிட்டிருப்பதாக கூறியதோடு கோவை மாவட்டத்தில் மட்டும் 20 லட்சம் பேருக்கு ரூபாய் 13,180 கோடி முத்ரா யோஜனா கடன் வழங்கியிருப்பதாக சொல்லுகிறார். தமிழ்நாட்டில் அவருடைய கணக்குப்படி எங்கே இந்த 49.5 கோடி வங்கி கணக்குகள் இருக்கின்றன, 29.76 லட்சம் கோடி கடன் வழங்கப்பட்டு இருக்கிறதா? அங்கு வந்த சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில் வணிகர்கள் எல்லாம் இதை பார்த்து புருவத்தை உயர்த்தியிருக்கிறார்கள். ஒரு நிதியமைச்சரை இப்படி உண்மைக்கு புறம்பான புள்ளி விவரங்களை நாட்டு மக்களுக்கு சொல்லலாமா? இதற்கு அவர் விளக்கம் அளிக்க வேண்டும். தமிழகத்தின் மக்கள் தொகை ஏறக்குறைய 8 கோடி பேர் 2011 கணக்கெடுப்பின்படி. ஆனால் 5.6 கோடி பேருக்கு 3 லட்சம் கோடி கடன் வழங்கப்பட்டிருப்பதாக கூறியிருக்கிறார். இது எந்த புள்ளி விவரம்? எதை எடுத்து இவர் சொல்லுகிறார்? நாங்களும் திருப்பி 2 நாட்களாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அவர் சொன்ன புள்ளி விவரங்கள் எந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் டிபார்ட்மெண்ட்லயும் இது மாதிரி இல்லை. ஏதாவது வாய்க்கு வந்த மாதிரி தமிழ்நாட்டு மக்கள் கிட்ட ஏதாவது சொல்லிட்டு போயிட வேண்டியது. அப்ப தமிழ்நாட்டு மக்கள் தொகை 8 கோடி பேர் என்று வைத்துக் கொண்டால் அதில் 5.6 கோடி பேருக்கு கடன் வழங்குவதாக கூறியதும், கோவையில் 35 லட்சம் பேர் வசிக்கும் போது அதில் 20 லட்சம் முத்ரா கடன் வழங்கியதாகவும் கூறுவதை எப்படி ஏற்க முடியும்? செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.